قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد إن مع العسر يسرا إن مع العسر يسرا صدق الله المولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களை வைத்திருக்கிறான். எப்படி பாதை என்று சொன்னால் மேடு வெள்ளங்கள் இருக்குமோ, வாழ்வு என்று சொன்னால் அல்லாஹ் இன்பங்களையும் துன்பங்களையும் ஒரு சேர அமைத்திருக்கிறான். ஒரே துன்பமாகவே ஒரு மனிதனின் வாழ்க்கை கழிந்து விடாது. இடையிலே அந்த மனிதன் ஆசுவாசப்படுத்துவதற்கும் இன்பங்களை அல்லாஹ் தருகிறான். அதுபோல் ஒரு மனித வாழ்க்கை முழுக்க இன்பமாகவே கழிந்து விடாது. சில நேரங்களிலே துக்கங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இந்த மனிதனை ஆட்கொள்ளும். அல்லாஹ் தஆலா அவற்றிலிருந்து சிறிது காலங்கள் லேசையும் ஏற்படுத்துவான். திருக்குர்ஆனுடைய பல்வேறு வரலாறுகளை நாம் படிக்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். இவற்றிலெல்லாம் ஏற்ற இறக்கங்களோடு அவர்களுடைய வாழ்க்கை அமையப்பட்டிருந்தது என்று நாம் படிக்கிற போது, அந்த வரலாறுகளில் இருந்து நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றதொரு சூழல்கள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பனு இஸ்ரவேலர் சமுதாயம் ஒரு காலத்தில் எகிப்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஃபிரௌனுக்கு கீழே இருந்தார்கள். ஃபிரௌனுக்கு கீழே இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் பட்ட கஷ்டங்களை பற்றி குர்ஆனிலே விளக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை அடிமை போல அந்த ஃபிரௌன் நடத்தினான். பல ஆண்டுகள் கொத்தடிமைகளாக அந்த நாட்டிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். பனி இஸ்ராயில் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை பார்த்து கேட்பார்கள், என்ன பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குறோம். அந்த அளவுக்கு தான் அவர்களின் வாழ்வு இருந்தது. ஃபிரௌன் அமர்ந்திருக்கிற போது அவன் மீது அமரக்கூடாது என்பதற்காக சபையில் சிலர்கள் மீது ஜீரா ஊற்றப்பட்டிருக்கும், இனிப்பு வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஈக்களெல்லாம் அவரம் வச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா ஃபிரௌன் மேலே வரக்கூடாதுன்றதுக்காக. அதுபோல் விளக்கு பிடித்து இருக்கக்கூடிய நபர்கள், அவனுக்கு பக்கத்தில் விசிறக்கூடிய நபர்கள், அந்த விளக்கில் சற்று ஆற்றம் ஏற்பட்டு விட்டாலும் கூட ஃபிரௌனுக்கு கோபம் வந்துடும். அந்த விளக்கு பிடிச்சிருக்கிறவங்க பின்னாடி ஒருத்தர் சாட்டையோடு நிற்பார், அவரும் ஒரு அடி அடிப்பார் என்றெல்லாம் அவருடைய பனு இஸ்ரவேலர்கள் பட்ட கொடுமைகளை பற்றி பெரிய ஒரு வரலாறு குர்ஆனில் உண்டு. ஒரு கட்டத்தில் பனு இஸ்ரவேலுடைய ஆம்பளை பிள்ளைகளை ஃபுல்லாக கொல்லுங்க என்று உத்தரவிட்டான். இந்த பனு இஸ்ரவேலை தான் இன்றைக்கு பலஸ்தீனில் அடுத்த தலைமுறையே இருக்கக்கூடாது என்று குழந்தைகளை குறிவைத்து கொள்ளுகிறார்கள். போன அட்டாக்கில் பிள்ளைகளை ரொம்ப பேரை கொண்டாச்சு, கொஞ்சம் பேர் தப்பிச்சிட்டாங்க. அவங்க தான் இந்த தடவை அக்டோபர் 7 அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த இஸ்ரேலிய வீரர்கள் பேசி கொண்டார்கள். அடுத்த தலைமுறைகளை அழித்தொழித்தல், அப்போ தான் ஒரு நாடு என்பது அங்கே உருவாகாமல் இருக்கும். பெண்களை அழிக்க வேண்டும். எனவே தான் 45,000 பேர் இறந்ததில் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கே இடம்பெறுகிறார்கள். எல்லாம் 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை. இதே செயலைத்தான் ஃபிரௌன் அன்னைக்கு செஞ்சான். எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றொழித்தான். இந்த கஷ்டங்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் போய்கொண்டே இருந்தது. அல்லாஹ் தஆலா அடுத்தவர்களுக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தினான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அவர்களை எல்லாத்தையும் மீட்டுட்டு வர சொன்னான். அவங்கள எல்லாத்தையும் பனு இஸ்ரவேலர்களெல்லாம் எகிப்திலேருந்து கூப்பிட்டுட்டு வந்து அவர்களை நிம்மதியாக ஒரு பூமியில் வாழ வையுங்கள். யாரை அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்று நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த யூதவர்களை சொல்லுவதில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாமை ஈமான் கொண்டிருந்த முஸ்லீம்களை பற்றி பேசுகிறோம். அவர்களை அழைத்து கொண்டு வந்து நிம்மதியாக ஒரு இடத்துல வாழ வைத்தார்கள். அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்தது. ஒரு காலம் ஃபிரௌனுடைய பல ஆண்டுகள் அடிமை.
அதே விஷயம் நீடித்ததா என்று சொன்னால் குர்ஆனில் அடுத்த சப்ஜெக்டை தொடங்குறான், அவர்கள் நிம்மதியாக ஒரு பூமியில் வாழ்ந்தார்கள். அப்போ ரெண்டும் இருந்தது. நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்களேன். மக்காவில் 13 ஆண்டுகள் பட்ட துன்பங்கள், துயரங்கள், பெரிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டார்கள். தௌர் குகையிலே அவர்கள் இருந்தபோது சுற்றி வளைக்கப்பட்டு கொல்ல முற்படுகிறார்கள். ஊரில் இருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல முற்பட்டு பல இளைஞர்கள் ஒன்று திரண்ட போது தான் உங்களை கொல்லுவதற்கோ சிறை பிடிப்பதற்கோ நாடு கடத்துவதற்கோ இந்த மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் அப்படின்னு குர்ஆனில் வசனம் வந்தது. உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு, இங்கிருந்து போயிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து விரண்டு ஓடுகிறார்கள். காபத்துல்லாவை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த கூட்டம் என்னை வெளியேற்றாவிட்டால் இந்த பூமியை விட்டு நான் வெளியேற மாட்டேன் அப்படின்னு சொல்லி துக்ககரமான வாழ்க்கையின் பாதைகள் ஒரு பக்கம் இருந்தது. 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, 13 வருஷ காலம். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? மதீனா என்ற பூமியை கொடுத்தான். ஆட்சி தலைவரும் நபிகள் பெருமானார் தான், அரசியல் தலைவரும் நபிகள் பெருமானார் தான். அவர்களுக்கென்று ஒரு சொந்த பூமியை உண்டாக்கினான். மஸ்ஜித் நபவியை, அது ஒரு பார்லிமெண்ட் மாதிரி அது அமையப்பெற்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய படை ஒன்று உருவானது. இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை அப்படி அடுத்த 2ஆம் பகுதியாக நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஹிஜ்ரத்துன்னு நம்ம சொல்கிறோம். ஹிஜ்ரத் ஏன் முக்கியமாக ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்கிறோம்னா, 13 வருஷம் ரசூலுல்லாஹ் பட்ட, முஸ்லீம்கள் பட்ட துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து மிகச்சிறந்ததொரு முன்னேற்றத்தை, முஸ்லீம்களுக்கென்ற ஒரு பூமி கிடைத்ததைத்தான் நாம் இங்கே ஹிஜ்ரத்துன்னு சொல்கிறோம். அங்கே 2 வாழ்க்கையும் இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். ஒரு காலம் வரை கஷ்டம், அல்லாஹ் தஆலா அதற்கப்புறம் ரிலீஃபை கொடுத்தான். இயல்பிலைய மனித வாழ்க்கையில் 2 தரப்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டம் இருந்தது, ரசூலுல்லாவுக்கு மக்காவுக்குள்ளே போகிறதுக்கு 3 நாள் மட்டும்தான் அனுமதி. 3 நாளைக்கு மேலே மக்காவில் இருக்கக்கூடாதுன்னு சட்டம். உம்ரா போகிறப்பயே ஹஜ்ஜுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? 3 பேர் அந்த 3 நாளைக்கு மேலே தங்கக்கூடாது, ஆயுதம் வச்சிருக்கக்கூடாது, பல சட்டங்களோடு விதிகளோடு பல கட்டளைகளோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்குள்ளே மக்காவுக்குள்ளே வந்துட்டு தங்காமல் போயிடணும் அப்படின்னு இருந்துச்சு சட்டம். ஒரு கட்டம் வந்தது ஹிஜ்ரி 8 1,00,000 சஹாபிகளோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். மக்காவில் நிம்மதியாக இருக்கிற ஒரு சூழல் வருகிறது. ஹஜ்ஜு செய்கிறார்கள். உம்ராவுக்கு அவ்வளோ பிரச்சனை. இங்கே பல நாட்கள் தங்கி, பல மாதங்கள் தங்கி ஹஜ்ஜை நிறைவேற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவில் இருக்கிற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். 2 நிலைகளும் ஒரே மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கும். சோதனைகள் ஏற்படும். அந்த சோதனைகளிலிருந்து விடுதலை செய்து அல்லாஹ் அவர்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கையை வழங்கினான் என்ற திருக்குர்ஆனின் வரலாறுகளை படிக்கின்ற போது நம் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எவ்வளவு சோதனைகளாக இருந்தாலும் அந்த சோதனைகள் ஒரு கால் மறையும். இருட்டு எப்படி சூரிய வெளிச்சம் வருகிற போது மறைந்து போகிறதோ, துன்பங்களும் துயரங்களும் ஒரு கட்டம் அல்லாஹ் அவற்றை நீக்கி அந்த மனித வாழ்க்கையில் சுபிட்சத்தை ஏற்படுத்துகிறான். எனவே எந்த நேரத்திலும் மனம் தளராமல் அல்லாஹ்வினுடைய அருளை, அல்லாஹ்வின் உதவியை, அவன் கருணையை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் நம் மீது இரக்கப்படுவதை அல்லாஹ்விடத்தில் நாம் துவாக்களாக செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு சோதனைகள், சிக்கல்களிலிருந்து விடுதலை தந்திரல் புரிவானாக.